நீங்க வழக்கமா பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூவி தான். 2014 வெளியான பேர்ஃபுட்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த படத்தை நீங்க வேற ஒரு சேனல்ல பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம சேனல் நம்ம ஆடியன்ஸ்க்கு கொண்டு வருவோமேன்னு சொல்லி தான் கொண்டு வந்திருக்கிறேன். படத்துடைய ஒன்லைன் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய பையனா இருக்கக்கூடிய நம்ம படத்துடைய ஹீரோ அவன் போக்கல அவன் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு பிரிஞ்சு வரான். என்ன மாதிரியான வாழ்க்கைனா, சும்மா ஊதரித்தனமா ஊரை சுத்துறது, தண்ணி அடிக்கிறது, கேம்பிங்ல ஈடுபடுறது, இருக்கிற பணத்தெல்லாம் மொத்தமா செலவழிச்சு கடன் வாங்கி வச்சுக்கிறது, ஊர்வம்ப வளர்க்கறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிற பட்சத்துல இவன் பண்ண சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் வந்து தண்டனை கொடுக்குற மாதிரி இந்த ப்ரொஃபஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு தெரியுமா, அதுல இருந்து என்னுடைய நன்னடத்தைக்காக ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல வந்து கிளீனர் அனுப்பி வைக்கிறாங்க. அங்க ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வர. ஆக்சுவலா நம்ம படத்தோட ஹீரோயின் அவளை சந்திச்சதுக்கு அப்புறமா என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுச்சு, ஸோ அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆச்சு, அதையும் தவிர்த்து ஒரு குற்றவாளியாகவும் ஒரு பேஷண்டாகவும் இருக்கிற இவங்களை வளவீசி தேடுற கும்பல் மத்தியில இவங்க பண்ற அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்கு தெரியுமா, அது அப்படியே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அப்படியே ஃபீல் குட்டா வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, படத்தோட கதைக்குள்ள பார்க்கலாமா. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம படத்தோட ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இவன் பேர் வந்து ஜே. நான் சொன்ன மாதிரி தான் பயங்கர ஊதாரித்தனம் பிடிச்சவன். நேத்து கூட ஏதோ ஒரு பப்ல சரக்கடிச்சிட்டு அங்கிருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது மங்காத்துல அஜித் அவர்கள் வந்து கூப்பிட்டு வருவார் தெரியுமா ஃபர்ஸ்ட் சீன்லயே, அந்த மாதிரி. எந்திச்சதுமே அந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி கிளம்பும் போது டோரை சாத்திட்டு போயிரு அப்படின்ட்டு அங்கிருந்து அவன் பாடுக்க போயிட்டு இருக்கான். விரிஞ்சதுமே அகைன் வந்து பாத்தீங்கன்னா பார்க் தான் போறான் சரக்கு அடிக்கிறதுக்காக. அங்க செக்யூரிட்டி வந்துட்டு டே நேத்து பண்ண அலும்புக்கு இனிமேல் உன உள்ளவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் இங்க வர வேலை வச்சுக்கிறாத அப்படின்னதும், அப்படியா நேத்து நான் அப்படி என்ன பண்ண, நேத்து என்ன பண்ணியாவா, போதில் அவ்வளவு அலப்பற பண்ணிருக்கிற, அதோடு மட்டும் இல்லாம எங்க டான்ஸ் ஆட ஒரு பொண்ணை நீ வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகோ, நேத்து நம்ம டான்ஸ் ஆடுற பொண்ணை தான் கூப்பிட்டு வந்துட்டோமோ அப்படின்ட்டு போதில் கூட அவனுக்கு நேத்து நடந்தது என்னன்னு தெரியல. இந்த மாதிரி வெளியே பத்தி விட்டதும் அவனும் அப்படியே வாரான். சரி அப்படியே நம்ம குதிரை பந்தயத்துக்கு போய் பார்க்கலான்ட்டு அங்க ஒரு குதிரைக்கு வந்து இருக்கிற பணத்தை வந்து கட்டுறான். பட் வந்து அது புட்டுக்கிட்டு போயிடுச்சு. செம கடுப்பாகுது. அப்படியே சரி ஓகே வேற ஏதாச்சும் ஒரு பார்ல போய் சரக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாருக்கு வந்தா அங்க கடன் கொடுத்தவன் போல. ஆக்சுவலா வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரன். பட் அவங்க அப்பாவுடைய பணத்துல சல்லி பைசா கூட எடுத்து செலவு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரோசம் முடிச்சவன் தான். பட் இருந்தாலும் இவன் போக்குல வாழணுமே சொல்லி தான் இந்த மாதிரி ஊதாரியா ஒரு பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறான். அதுவும் கடன் வாங்கி செலவழிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு கேம்பிளிங் பப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா சுத்திட்டு இருக்கிறான். இதுல வேற இந்த மாதிரி கடன் வேற இழுத்து வச்சிருக்கானா. அவன் வந்து பயங்கரமா மிரட்டுறான். அதோடு மட்டும் இல்லாம தம்பி உன்னை பத்தி நல்லா தெரியும், அதனால தான் நான் உனக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து கடனா கொடுத்திருந்தேன். உங்க அப்பா அவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் மேன், அவ்வளவு கோடிக்கணக்கில் சுத்தி வச்சிருக்காரு. பணத்தை கொடுத்தா வந்து சேரு சொல்லிட்டு ஒன்னு நம்பி கொடுத்தா உன்னை ஆளை பார்க்க முடியல, வீட்டுக்கு வந்தா கூட வீட்டுல இருக்கிறது கிடையாது. இந்த மாதிரி பப்பாச்சும் இல்ல ஏதாச்சும் கேம்பிளிங்கா தான் உன்னை இருப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சு உன்னை வளவேசி தேடிட்டு இருந்தேன். எனக்கு மாட்டிக்கிட்டியா, குடுறா பணத்தை கொடு, இல்ல உங்க அப்பனுக்கு போன் போட்டு பணத்தை எனக்கு கேட்டு கொடு அப்படின்னதும் ஒரு 2 நாள் மட்டும் போருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ரெண்டு நாளா சொல்லி கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒன்னு நீ கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நினைச்சுக்கே இன்னைக்கு நான் போட்டு பொழக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடிகளை விட்டு அடிக்க விட்டுறதானா. இதனால சம கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோ அவனை போட்டு பொழப்பொழன்னு பிறந்திருந்தான். இதனால வந்துட்டு ப்ரொபேஷன் சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஒன்று தெரியுமா, இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் வந்து செய்யற குற்றங்களுக்கு வந்து நம்ம பிடிச்சி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நன்னடத்தைக்காக ஏதாச்சும் ஒன்று வேலை வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வரைக்கும் அவன் பண்ண தப்பெல்லாம் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது எக்கச்சக்கம் ஏராளமா இருக்குது. அதனால தம்பி இனிமேல் உன விட்டுச்சுக்கோ, இந்த மாதிரி நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருப்ப, எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீ அங்க போய் கிளீனரை வேலை பாரு, அங்க நல்ல விதமா நடந்துகிட்டேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு உன்னுடைய குற்றங்கள் வந்து அப்படியே குறையும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மேற்கொண்டு அதிகரிச்சு உனக்கு நாங்க ஜெயில போடக்கூடிய அளவுக்கு போயிடும் அப்படின்னு வார்ன் பண்ணி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவனும் வேற வழி இல்லாம அந்த சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல கிளீனரா வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். வேலைகளாம் முடிச்சதுக்கு அப்புறமா அங்க வேலை பார்க்குற செக்யூரிட்டி கிட்ட இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்கா, எனக்கு கொஞ்சம் அடைக்க வேண்டிய கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான். எவ்வளவு பணம், ஒரு 2-3 லட்சம் ரூபா அப்படின்ட்டு வந்து கேட்கறான். அடா போடா டே, நானே 10-15,000 சம்பளத்துக்கு இங்க நாய் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், என்கிட்ட அவ்வளவு அமௌண்ட் கேட்டுட்டு இருக்கிற, ஆமா நீ ஒரு ரிச்சான ஃபேமிலி சேர்ந்தவன் சொல்லிட்டு இங்க பேசிக்கிட்டாங்க, அது உண்மைதானே, அப்ப ஏன் அவன் வீட்டுல கேட்க வேண்டியதானே அப்படின்னதும் அவன் யோசிக்கிறான். பேசாம ஆக்சுவலா வந்துட்டு அந்த கடன் கொடுத்தவன் ஓவர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் ஆளை அடிச்சு பொழந்ததுனால தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான், இந்த மாதிரி நான் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவன் கடனை மட்டும் அடைச்சா போதும், அப்படியே பிரச்சனை இல்லாம நகர்ந்து போயிடலாம். ஸோ அதனால கண்டிப்பா வீட்டில் கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து அம்மாவுக்கு கால் பண்ணி கொஞ்சம் அப்பாவுக்கு தெரியாம பணம் கேட்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா அவங்க போன் எடுத்ததுமே இவனை பேசியே உள்ள இந்த மாதிரி அடுத்த வாரம் அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம், உனக்கு தெரியல, சீக்கிரமா கிளம்பி வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம அப்பா பேசணுமா பேசு அப்படின்ட்டு அப்பா கிட்ட வர போனை கொடுத்துட்டாங்க. ஐயோ அப்பா வாங்கினதும் டே என்னடா பண்ணிட்டு இருக்கிற, எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு வந்து கேட்கும்போது நல்லா போயிட்டு இருக்குப்பா, சரி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டதும் ஆக்சுவலா இவங்க பண்ற தில்லுமுழு வேலைகள் எதுவுமே அவங்க ஃபேமிலிக்கு தெரியவே தெரியாது, அப்படியே மறைச்சி நான் இந்த மாதிரி ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் இருக்கலாப்பா அதுல தான் வேலை பார்க்கறேன்னு சொல்றான். அப்படியா பரவாயில்லையாடா, என்ன வேலை பார்க்குற, அது வந்துப்பா இந்த மாதிரி நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்றான். ஆக்சுவலா இந்த மாதிரி வீட்டை விட்டு வந்தாச்சு, வீராப்புல சொந்த கால நிப்பன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு, இந்த மாதிரி தான் பிரச்சனையில் ஈடுபட்டு கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரிஞ்சா இன்னும் அசிங்கமாயிரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கெத்து காமிப்போம் அப்படின்ட்டு நல்ல ஒரு வேலை போயிட்டு இருக்குப்பா, நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறேன், நல்லா சந்தோஷமா ஹாப்பியா தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். சரிடா சரிடா நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி வேற என்ன, எதுவும் பொண்ணுக்கு இன்னும் அங்க பாத்துருக்கிறியா என்ன அப்படின்ட்டு அப்படி கேட்கும்போது ஆமாப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இங்க
இருக்கான்னு சொல்லிட்டு பொய் சொல்றான். அதாவது இங்க நம்ம சந்தோஷமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஹாப்பியா இருக்கிறோம், ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு வீட்டுல காமிச்சிக்கணுமேங்கிற மாதிரி காமிச்சிக்கிறான். கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வேற பொய் சொல்லிக்கிறானா. ஓகே, நெக்ஸ்ட் வீக் உங்க அண்ணன் கல்யாணம் வருதுல்ல, அப்ப அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வா பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போன் பேசி வைக்கிறாரு. ஐயோ, பொண்ணை கூப்பிட்டு வரணுமா? நம்ம எங்க போறது பொண்ணை கூப்பிட்டு வரதுக்கு? நமக்கு தான் பொண்ணே யாருமே கிடையாது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறான். அப்பாட்ட வேற வீராப்புல சொல்லிட்டோம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு, கூப்பிட்டு வராம போனா அது வேற போச்சு, கொஞ்சம் அசிங்கமா போயிடும். ஆக்சுவலா வந்துட்டு அவங்க கசின்ஸ் எல்லாம் வந்து ஜோடியா வருவாங்க, நம்ம போட்டு சிங்கிளா போய் நின்னா அது நல்லா இருக்காதுல்ல. அப்போ நம்ம வந்துட்டு இங்க யாராச்சும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஒன்று செட் பண்ணி கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்க்குற ஒரு நர்ஸை வந்துட்டு எங்க இந்த மாதிரி எங்க அண்ணன் கல்யாணம் வருது, ஒரு 2 நாள் மட்டும் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ண முடியுமா அப்படின்னதும், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியா? டே, என் பாய் ஃப்ரெண்ட் தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன வெட்டி போச்சிரும் அப்படின்ட்டு அங்கிருந்து சொல்லிட்டு போறாங்க. அப்படியே முழிக்கிறான். இந்த ஒரு பொண்ணையாச்சும் உஷார் பண்ணி கூப்பிட்டு போலான்ட்டு இருந்தான். பட் அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்றாங்கல்ல அப்படின்ட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னால ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு கையில ஒரு பையோட மூஞ்சலாம் வாடி ஒரு பைந்த சுபாவத்தோட தான் அங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பொண்ணை பாக்குறதுக்கு அழகா இருந்ததும் அப்படி ஸ்டன்னாய் போய் பார்த்துட்டு இருக்கிறான். அவங்களும் கூட ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின், அவங்க பேரு டெய்சி. ஸோ இந்த மாதிரி இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறானா, அப்போ கூட இருக்கிற டாக்டர் ஒரு மாதிரி பாக்குறாங்க. டே, இங்க என்ன பார்த்துட்டு இருக்கிற, கிளீன் பண்ணல கிளம்பு அப்படின்னதும் அவங்க இருந்து அப்படி கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டல்லையே இவனுக்கு பிடிச்ச 2 பேர் உண்டு. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான், ஓரளவுக்கு நல்லா பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி 2 பேரை மேல ஃப்ளோருக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்து சகஜமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த மேட்டர் வந்துட்டு அங்க இருக்கிற சீஃப் டாக்டருக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. அதனால அவனை பிடிச்சி கத்துறாங்க. டே, அவங்க பேஷண்ட்ரா, அவங்களுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துருக்கிற, நார்மல் பீப்புள் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கிற, ஏதாச்சும் ஒன்று ஏடா கூடமா பண்ணிக்கிட்ட என்னடா பண்ண முடியும் அப்படின்ட்டு இருந்தப்போ, சார் அது உங்களுக்கு பார்க்கத்தான் சார் மனநோயாளி, மற்றபடி அவங்க வந்துட்டு ரொம்பவும் நல்லா பேசுவாங்க சார் அப்படின்ட்டு இருக்கிறான். இங்க பாரு, இந்த மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான், நன்னடத்தைக்காகத்தானே நீங்க வந்திருக்கிற, இன்னும் பேடா பிஹேவ் பண்றதா சொல்லிட்டு நான் போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான், நேரா நீ ஜெயில் தான், கழிதான் சாப்பிட போகணும். அதனால நீங்க என்ன வேலை பார்க்க வந்தியா அந்த வேலையை மட்டும் பாரு, இதுக்கு மேல ஏதாச்சும் ஒன்று பண்ணு வச்சுக்கோங்க அவ்வளவுதான். ப்ரொபேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க சரின்னு சொல்லிட்டு நான் உன்னை போட்டு விட்டுருவேன், சரியா ஓகேவா அப்படின்னு வந்து கேட்டதும், சார் சார் இந்த மாதிரி இனிமேல் நடக்காது சார், நான் பாத்துக்கிறேன், என் மேலதான் தப்பு அப்படின்ட்டு அங்க இருந்து சாரி கேட்டு போயிட்டான். அப்படி அவன் வெளியே வரும்போது இப்போ நம்ம ஹீரோனை வந்து அந்த டாக்டர் கிட்ட உள்ள கூப்பிட்டு போறாங்கல்ல, இவன் போறது ஒரு மாதிரி நம்ம ஹீரோனை வந்து பார்த்துட்டே தான் உள்ள வராங்க. வந்ததுக்கு அப்புறமா டாக்டர் வர கேட்கிறாரு, நீ ஓகேவாமா, நீ நார்மலா தானே ஃபீல் பண்றன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க இந்நாள் வரைக்குமே வீட்டை விட்டே வெளியே வந்தது கிடையாதாங்க. அவங்களுக்கு சொந்தம் பந்தம் நண்பர்கள்ட்டு யாருமே கிடையாது. அடைஞ்சிருந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய அம்மா ஒரு விதமான நோயால பாதிக்கப்பட்டு அந்த நோயோடைய வேதனையில பயங்கரமா எப்போதுமே கத்திக்கிட்டே இருப்பாங்க போல. அந்த கதறல் சத்தம் தான் இவ காதுக்குள்ளாரே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால இவங்களும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்களாம். அம்மா இறந்ததுக்கு அப்புறமா என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எதுவுமே தெரியாம ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க தான் பார்த்து இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி இவங்களை கொண்டு இங்க சேர்த்திருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம உங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்கம்மா, உனக்கு அதுவாச்சும் தெரியுதான்ட்டு கேட்கும்போது அது கூட தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தனிமையான வாழ்க்கையை தான் தனிச்சு விடப்பட்ட மாதிரி 4 செவுத்துக்களே வந்து வளர்ந்துருக்காங்களாம். இந்த மாதிரி ஒரு வினோதமான பொண்ணா அப்படின்ட்டு அவங்களே ஆச்சரியமா இந்த பொண்ணு கிட்ட வந்து, சரிமா கொஞ்ச நாள் இங்க இரு, போக போக உனக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணா நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட் நைட்டா அங்க இருந்து கிளம்பும் போது பேஷண்ட்லாம் தங்கிட்டு இருக்கிற ஒரு அறையில இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம், ஒரு பொண்ணு ஏதோ வேணான்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவும் பதறி போயிட்டு உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோன் கிட்ட இன்னொரு பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி தான் டாக்டருங்கிற மாதிரி வந்துட்டு தப்பா நடந்துக்க பாக்குறான். நம்ம ஹீரோ தான் பாஞ்சு போயிட்டு அவனை அடிச்சு போயிருந்தான். அடிச்சு போட்டதும் இவ பதறி போயிருந்தா. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு சத்தம் கேட்டாலே வந்து ஒரு மாதிரி பயந்து போயிருவா. ஐயோ அவர் டாக்டர், விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனும் பயங்கரமா வந்துட்டு, இங்க பாரு அவன் டாக்டர்லாம் கிடையாது, இது ஏடா கூடமான ஒரு இடம், நீ பாக்குறதுக்கு கொஞ்சம் தெளிவான பொண்ணு மாதிரி இருக்கிற, இங்க இருக்கிற பைத்தியங்கள் எல்லாமே உங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கும், பார்த்து சூதானமா இருந்துக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து சொல்லிட்டு கிளம்பி வெளியே வரானா. வெளியே வந்ததும் இந்த பொண்ணு என்ன பண்றானா, டக்குன்னு அவகிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க பின்னாலே ஃபாலோ பண்ணி வந்துருதா. ஹே நீ ஏன் பின்னால வந்துட்டு இருக்கிற, போ உள்ள போ, யாராச்சும் தேடினா அவ்வளவுதான் ஏடா கூடமா ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இல்ல எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அப்போ உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போ, ஏன் என்ன பார்த்துட்டு ஏன் பின்னாலே வந்துகிட்டு இருக்கிற அப்படின்னதும் ஒரு மாதிரி சோகமா இருக்கிறா. ஓகே ஓகே உன்கிட்ட போறதுக்கு இப்போ பணம் இல்லை அப்படித்தானே அப்படின்ட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்குறான். இப்போ போ ஓகேவா அப்படின்ட்டு அங்கிருந்து அவளை விட்டு போனா கூட ஒரு மாதிரி இவனையே பார்த்துட்டு இருக்கிறா. ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்கும் போது தான் ஆக்சுவலா இந்த மாதிரி அவளுக்குன்னு இருந்தது உலகமா அவங்க அம்மா மட்டும்தான், அம்மாவும் இல்லை, இப்போ தனக்குன்னு சொல்லிட்டு சொந்த பந்தம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு யாருமே கிடையாதுன்ட்டு சொல்லும் போது தான் இவளை பத்தி எல்லாமே விலாவரியா தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு நல்லா பேசுற, அப்புறம் உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னதும், எனக்கு சொல்ல போனா இந்த வெளி உலகமே தெரியாது, எனக்கு இது எல்லாமே புதுசா இருக்குது, காலில் கூட என்னமோ போட்டிருக்கீங்களா, அதாவது செருப்பு, அது கூட நான் இது வரைக்கும் போட்டது கிடையாதுன்னு சொல்றா. அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கிறாளாம். இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா அப்படின்ட்டு அவனே வாயடிச்சு போயிருந்தான். அவளும் ரொம்ப கெஞ்சி கேட்கிறா, தயவு செஞ்சு உங்க கூட என்ன கூப்பிட்டு போயிருங்க, எனக்கு இங்க இருக்கிறதுக்கும் பிடிக்கல, எனக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை, இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்ததுல இருந்து நான் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், தயவு செஞ்சு என்னையும் இங்கிருந்து உங்க கூட கூப்பிட்டு போயிருங்கன்ட்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறா. அவனும் யோசிக்கிறான், ஓகே நமக்கு வேற அப்பா முன்னாடி
முன்னால ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டு நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு நம்மளும் தேடிட்டு இருந்தோம் ஒரு பொண்ணை. பேசாம இவளையே கொண்டு நிப்பாட்டிடலாமேன்னு சொல்லிட்டு அவளை கால் டாக்ஸில கூட்டு போயிட்டு இருக்கிறான். போற வழியிலேயே இந்த மாதிரி எங்க அண்ணனுடைய கல்யாணத்துக்கு தான் நான் போயிட்டு இருக்கிறேன். எங்க அப்பா வந்து எனக்குன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறத நினைச்சிட்டு இருக்காரு. பட் எனக்குன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. யாரை கூப்பிட்டு போலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. உன்னை தான் கூப்பிட்டு போலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அங்க வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நீ ஆக்ட் பண்ணணும் அப்படின்னதும் என்னது ஆக்ட் பண்ணணுமா? ஆமா நடிக்கணும்னு சொல்லும்போது அப்போ வந்து நான் பொய் சொல்லணுமா அப்படின்னு வந்து கேட்கிறா. எங்க அம்மா பொய்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. இல்ல பொய் சொல்ல மாட்டா, நீ ஜஸ்ட் நடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானா. அப்ப நடிக்கிறதுக்கும் பொய் சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் தொணன்னு பேசிட்டு வரா. அட என்னமோமா நீ நான் சொல்றது மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு அங்கிருந்து கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். அவளுக்கு நல்லா அட்ராக்ட் பண்ற மாதிரியான காஸ்டியூம்லாம் போட்டு ஹீல்ஸ்லாம் போட்டு நடந்து கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிறானா. இதெல்லாம் அவளுக்கு புதுசா இருக்கிறதுனால போட்டு நடக்க முடியல. அவன் தான் கைத்தாங்களா அவளை பிடிச்சி வந்து கூப்பிட்டு போறான். ஃபிளைட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அவளுக்கு புதுசா இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவன் ஃபிளைட்ல போனதே கிடையாது, ஏன் பார்த்தது கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிற பட்சத்துல உள்ள வந்ததோ உட்கார்ந்ததோ வந்து பாத்தீங்கன்னா அவ கையும் காலும் சும்மாவே இருக்க முடியுது. எதையாச்சும் போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறா. லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்றா. சீட்ல அங்கேயும் இங்கமா போட்டு நகர்ந்துகிட்டு இருக்கிறா. அப்புறம் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா ரெஸ்ட் ரூம்ல போன இவ ரொம்ப நேரம் கழிச்சு வரல போல. அங்க வேலை பாக்குறவங்க வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க உள்ள போன மேடம் வருவாங்கன்னு சொல்லிட்டு. இதனால கடுப்பாயிட்டு நேரா இவன் தூங்கிட்டு இருக்கிறானா. இவங்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள போனாங்க, தட்டினாலும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க, நீங்க தான் வந்து கூப்பிடணுன்னதோ இவன் வந்து கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்கிறான். அவளும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிளஷ் பண்றதுக்கு பட்டன் எங்க இருக்குது அப்படின்னதும் அந்த ஏர் ஹோஸ்ட் தான் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபிளஷ் பண்ணதும் ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. பயங்கரமான ஒரு சத்தங்கிறதுனால அலறி அடிச்சு வெளியே ஓடி வரா. என்னடா சத்தம்ட்டு தூங்கிட்டு இருக்கிற மத்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் அப்படியே பயந்து போயிடறாங்க. எல்லாருக்குமே இவ டிஸ்டர்ப் கொடுத்துட்டு இருக்கிறா. அமைதியா வந்து உட்கார வச்சு தூங்க வைக்கன்னு சொல்லிட்டு பார்த்தா கூட அவளுக்கு தூங்குறதாவே இல்ல. இன்னைக்கு ஒரு வழி பண்ணிருன்ட்டு அங்கனக்குள்ளாரே போட்டு அலப்பறையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. இவன் தூங்குறதும் இந்த பிசினஸ் கிளாஸ் இருக்கும் தெரியுமா, அங்க போய் உட்காந்துக்கிறா. அகைன் வந்து இவனை கூப்பிட்டு வராங்க. இந்த மாதிரி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க போய் உட்காந்துருக்காங்க, அங்கெல்லாம் உட்கார கூடாதுல சார், நீங்க சொல்லி கூப்பிடுங்கன்னதும் அவன் வந்து சொல்றான் இந்த மாதிரி நீங்க உட்கார கூடாது, எங்க புக் பண்ணணுமோ அங்கதான் உட்காரணும் அப்படின்ட்டு அங்க இருந்து கூப்பிட்டு வரான். இந்த மாதிரி அங்க இருந்து இங்க வரதுக்குள்ள ஃபிளைட்லயே ஒரு வழி அவனை பண்ணிருந்தா. டிராவலா முடிச்சு வீட்டுக்கு வந்துருந்தாங்க. பையனை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததும் அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். டே இதுதான் நீ காதலிக்கிற பொண்ணா அப்படின்னு வேற அம்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அவங்க பாக்குறாங்க பொண்ணு நல்ல லட்சணமா அழகா தான் இருக்கிறா, போட்டுற ஸ்கர்ட் கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா கால என்ன செருப்பு இல்லை அப்படின்ட்டு வந்து கேட்டதும் ஆக்சுவலா அவளுக்கு செருப்பு போட்டாலே அலர்ஜி போல. அதாவது இது வரைக்கும் அவ செருப்பே போட்டது கிடையாதான். பட் வந்துட்டு அவன் சொல்லி சமாளிக்கிறான். ஃபிளைட்ல வந்தால ரொம்ப டயர்ட் ஆயிட்டுமா, அதான் போட்டு அடிச்சு துவச்ச மாதிரி இருக்குது, நாங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஓகே ரெண்டு பேருக்குமே தனித்தனி ரூம்ல பெட்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறோம், போய் தூங்குங்கன்னதும் நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு பெட்லாம் வேணாம், நான் கீழே தரையில படுத்து தூங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாளா. ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் அவள் வாழ்ந்திருப்பா. பட் அவங்க வந்துட்டு நம்ம பையன் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிருப்பான்னு நினைச்சு அவளை வந்து பாத்தீங்கன்னா அவள் சொல்றத வச்சு ஃபன்னி எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம பேசின கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோன் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. இவ்வளவு அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரூம் கலரை வந்துகிட்டு இருக்கிறா. உள்ள பார்த்தா பெரிய அறை பயங்கர லக்ஸரியா இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அப்படியே வாயடிச்சு போய் பார்த்துட்டு இருக்கிறா. பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஏழை பொண்ணுக்கு ஸ்கர்ட்லாம் போட்டு விட்டு இந்த மாதிரி துணி போட்டலாம் கொடுத்து விட்டா என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன்ல பார்த்துட்டு வருவாங்க, அந்த மாதிரி தான் உள்ள வராங்க. இந்த பக்கமா வெளியே நின்று தம் அடிக்கும் போது அவங்க அப்பா வராரு. டே இன்னுமான இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. இல்லப்பா சும்மா அப்பா தான் சொல்லிட்டு இருக்கிறான். ஓகே வேணாம் இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க வந்ததுக்கு காரணமே அவன் கடன் எல்லாத்தையுமே அடைக்கணும், அதுக்கு அப்பா கிட்ட ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ண போறதா சொல்லிட்டு போய் சொல்லி பணம் வாங்கிட்டு வரலாம் சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு பிளான்ல வந்திருப்பான் தெரியுமா. ஆனா பட் இப்போ அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லி கேட்கலாமா வேணாமாங்கிற ஒரு திங்கிங்ல தான் இருந்துகிட்டு இருக்கிறான். வேணாம் போக பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. அப்போ அப்பா சொல்றாரு வா நான் உனக்கு ஒன்று காமிக்கிறேன்ட்டு அவங்க கார் அணிக்கக்கூடிய ஒரு கேரேஜ் கூப்பிட்டு போறாரு. அங்க பார்த்தா ஒரு கேரவன் இருக்குது. ஆக்சுவலா இது உலகத்திலே 2 பேர் கிட்ட தான் இருக்குதான். அது உங்க அப்பா நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுல நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட சின்னதாக ஒரு ஃபேமிலியை வந்து குடும்பம் நடத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா நைட் டின்னர் போல நம்ம ஹீரோனுக்கு சூப்பர்வா காஸ்டியூம்லாம் போட்டு விட்டு அங்க இருந்து நடந்து வரும்போது பார்க்க அவ்வளோ அம்சமா அழகா இருக்கிறாங்க. இவனே எப்படி வாயடிச்சு போயிருந்தான். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட வர அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அவளும் வந்துட்டு நான் ஒரு நர்ஸ், என் பேரு டேசி அப்படின்னு இந்த பச்சை குழந்தைக்கு சொல்லி நடிக்க சொன்னா நடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி வெகுலியாவே நடந்துக்கிறாங்க. அப்ப கல்யாண மாப்பிள்ள நம்ம ஹீரோடைய பிரதர் இருக்கான் தெரியுமா, அவன் பேரு ஜெரி. அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வராங்க, அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவங்க கிட்ட கூட நான் ஒரு நர்ஸ், என் பேரு டெசி அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுத்தமா வந்து சொல்லிக்கிட்டு அவனும் முழிக்கிறான். ஐயோ இவளை எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவா போல, எல்லாம் செட்டப் தான் சொல்லிட்டு அப்படின்ட்டு அவ பேசும்போதெல்லாம் அப்படியே பேச்சை மாத்தி அவன் தான் வந்து சமாளிக்கிறான். அப்புறம் எல்லாருமே உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. இவ தான் கொஞ்சம் வியர்டாவே வந்து அங்கக்குள்ளார எல்லாத்தையுமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறா. மேல லைட்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கிறா. இங்க கீழே பாட்டி மேல என்னத்தை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்ட்டு அவன் தான் வந்து அப்பப்போ அவளை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப அவளுக்கு சாப்பிட கூட ஒன்று வைக்கிறாங்க, அதை மோந்து கூட பார்த்துட்டு இருக்கிறா. ஐய இது எங்க வீட்டுல பூனைக்கு வைக்கக்கூடிய சாப்பாடு மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்றாளா. என்னது பூனைக்கு இந்த காஸ்ட்லியான ஃபுட் எல்லாம் வைப்பீங்களா அப்படின்ட்டு அவங்களே வாயடிச்சு போயிடுவாங்க. அப்போ அவ்வளோ பெரிய இடம் போல அந்த பொண்ணுட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா அவ சொல்ல வந்ததே வேற, அதாவது அந்த மாதிரியான ஒரு ஃபிளேவர்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறா. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, ஹீரோடைய அம்மா, இது
நம்ம ஜெரிக்கு தான் ரொம்பவும் பிடிக்கும், அதனால தான் நம்ம இது எல்லாத்துக்குமே இங்க சர்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னதும் ஜெரி வந்துட்டு ஐயே எனக்கு இந்த ஃபுட்டா பிடிக்கும், இல்லையே எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு ஹீரோன் இந்த மாதிரி சொன்னதும் அவனும் வேணாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் வேற ஏதோ நம்ம கொண்டு வராங்க. அப்படி நம்ம ஹீரோன் பண்றதும் பேசுறதும் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிருது. ஆக்சுவலா அவன் வந்துட்டு யதார்த்தமா உண்மையை சொல்றாளா, அது எல்லாமே அதை அவங்க ஃபன்னியா எடுத்துக்கிறாங்க. அப்போ ஜெரி கேட்கறான், ஹீரோடைய பிரதர் வந்து கேட்கறாப்ல, நீ என்ன பிசினஸ் பண்ற, என்ன தொழில் பார்த்துட்டு இருந்ததும் உனக்கு தெரியாதா, நான் இந்த மாதிரி ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்பா சொல்லலையானதும் சொல்லலையே. ஆமா இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றானா. டக்குன்னு அவங்க அப்பா வந்துட்டு என்னது பிசினஸ் பண்ண போறியா, ஆமாப்பா ஒரு பிசினஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கிறேன், அதாவது பெட்டிங் ஆப் ஒன்று டெவலப் பண்ண போறேன்னு சொல்றான். இப்போ இந்த ரம்மிலாம் இருக்கு தெரியுமா, அதே மாதிரி ஏதோ ஒன்று ஸ்டார்ட் அப் பண்ண போறேன்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா வந்து மறுக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாம நீ இது வரைக்கும் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு காசு கரியாங்கிறது போதும், இங்க இருந்து நம்ம தொழிலை பார்த்துக்கோன்னு சொன்னாலும் அப்போ நம்ம ஹீரோன் வந்துட்டு குறுக்கால வந்து அங்கிள் நாங்க இந்த மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ண போறேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஓ நீனும் உண்டா, ஆமா அங்கிள் நானும் கூட இதுல வந்து பிசினஸ் பார்ட்னரா சேர போறேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி அப்பா இதை நம்ம கொஞ்சம் பின்னால பேசிக்கலாமே, இப்போ இது பேசக்கூடிய நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நல்ல டின்னர்லாம் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமா அங்க இருந்து 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வெகுளி குணத்தால அவங்க சொல்றது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஃபன்னியா எடுத்துக்கிறாங்களா, அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாங்க போல அந்த டின்னரை வந்துட்டு. ரொம்பவே பிடிச்சி போயிருது நம்ம ஹீரோன்னு சொல்ல போனா. இவங்க கூட சொல்றான், நீ என்னமோ ஏதோ உளறி தலைவர்னு நினைச்சேன், பட் பரவாயில்ல என் ஃபேமிலி மொத்தமும் உன்னால வயிறு வலிக்கு சிரிச்சிட்டாங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்படியே பேசிட்டு இருந்தபோது திடீர்னு 2 பேரும் ஸ்டன் ஆகி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஒரு மாதிரி பாத்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு ரொமான்டிக் ஃபீல் ஆன மாதிரி தெரியுது. இதுல நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவும் புதுசா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, ஏன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்ததே கிடையாது. ஒரு பையனோட பேசி நெருக்கமா இருக்கிறது இதெல்லாம் அவங்க லைஃப்ல பாத்துருக்கவே மாட்டாங்க. ஆனா அவனுக்கு அது சொல்லவே வேணாம், எக்கச்சக்கமான பெண்களை இது மாதிரி பார்த்திருப்பான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோன் கிட்ட பழகிறது பேசுறது இது எல்லாமே அவனுக்கு ரொம்பவும் வித்தியாசமா, சொல்ல போனா ரொம்பவும் ஹாப்பியா இருக்குது. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே நாளைக்கு காலையில பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிருந்தானா. அவன் போனதுக்கு அப்புறமா கூட ஒரு மாதிரி திங்க் பண்றான், என்ன இது வர வர இவனை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே தெரியுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசனையில் இருக்கிறா. மறுநாள் காலைல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இவனை தூங்கிட்டு இருக்கும் போது, டே இங்க வந்து ஒரு நிமிஷம் பாத்ரூம்ல போய் பாரு, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அநியாயத்தை போய் பாருனதும் என்னென்று ஓடி வந்து பார்த்தா வேலைக்காரி மாதிரி வீட்டு பாத்ரூமை தொடச்சிக்கிட்டு இருக்கிறா. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா, ஒண்ணுல இந்த மாதிரி அழுக்கா இருக்குதுல்ல அதனாலதான் தொடச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஐயோ இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இதெல்லாம் வேலைக்காரங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, வேலைக்காரங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறா. வேலைக்காரங்கன்னா இந்த வேலையெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க, வேற ஒருத்தங்க வந்து பாப்பாங்க, இதெல்லாம் யார் பண்ண சொன்னாங்க, இந்த மாதிரி எதுக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டதும், இந்த மாதிரி தான் எங்க வீட்டுல பண்ணிப்பேன், எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க வீட்டை சுத்தமா வச்சிருக்கணும், கிளீனா வச்சிருக்கணும், அப்பதான் நம்ம வந்து நிறைய அன்பை சம்பாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க, அதனாலதான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துல அவங்க அம்மாவை நினைச்சு அழ ஆரம்பிச்சிருந்தா. இப்ப எங்க அம்மா என் கூட இல்ல, அவங்க இறக்கிறதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணமாயிட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி உடஞ்சு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு எப்படி சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு தெரியல. ஆக்சுவலா அவங்க ஒரு நோயால தானே பாதிக்கப்பட்டாங்க, ஆனா எப்படி இறந்தாங்கன்னு தெரியல, என்னாலதான் இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சோ இன்னைக்கு தான் வெட்டிங் டே போல, அதுக்கான காஸ்டியூமை போட்டு வராளா, ரொம்பவும் டைட்டா இருக்குது, அப்படி இப்படிமா இழுத்து கவர் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அவங்க அம்மா பார்த்து சிரிக்கிறாங்க. ஓகே இதெல்லாம் வேணாம், உனக்கு இதை விட பெட்டரா உனக்கு ஒரு காஸ்டியூம் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ண ஒரு ட்ரெஸ் தான் அவளுக்கு வந்து போட்டு விட்டுறாங்க. சர்ச்சில் வச்சு மேரேஜ் நடக்குது. அதுல பொண்ணை வரவேற்கிறதுக்காக வந்து ஒரு சின்ன பொண்ணு பூவெல்லாம் தூவிட்டு வராங்களா. அப்போ வந்துட்டு இவ ஓடி போயிட்டு அதெல்லாம் எடுத்து அந்த பொண்ணுகிட்டே கொடுத்து, பாப்பா இது எதுக்கு இப்படி தூவிட்டு வர, இதை வச்சுக்கோ அப்படின்னு வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஏ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, இல்ல அந்த சின்ன பொண்ணு இந்த மாதிரி பூவெல்லாம் தூவிட்டு வருதுன்னதும் நீ சும்மா அமைதியாரு அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வீடா நடந்துக்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஹீரோடைய அப்பா அம்மா அங்க இருக்கிற அவங்க ஃபேமிலி எல்லாம் பாக்குறாங்க. உண்மையிலேயே இந்த பொண்ணு நல்ல வெல்த்தியான ஃபேமிலி தானா, இல்ல நம்ம பையன் ஏதோ ரொம்பவும் கஷ்டப்படுற பொண்ணை தான் இழுத்து கூட்டு வந்துட்டானா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ ரிசப்ஷன் பார்ட்டி போயிட்டு இருக்குது. காலையில இருந்து நம்ம ஹீரோ நடந்துக்கிறத வச்சு பார்க்கும்போது அங்க வந்திருக்கிற சொந்த பந்தம் எல்லாருமே வந்து கேட்கறாங்க, யார்மா நீ, உன்னை காலில இருந்து பாக்குறோமே என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் ஜேவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லும்போது, ஏ ஜேவுடைய கேர்ள் ஃப்ரெண்டா, ஆமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்ட்டு கேட்கும்போது நர்ஸ்ன்னு சொல்றா. என்னது நர்ஸா, நீ அவனை கட்டிக்க போறானதும் பாவமா ஒரு மாதிரி தலையாடிட்டு இருக்கிறாளா. அப்ப அவங்களுக்குள்ளாரே பேசிக்கிறாங்க, பாத்தியா கொடுமைய, சின்னவனுக்கு நல்லா பிடிச்ச மாதிரி பெரிய இடத்துல வரம் பார்த்து அவனுக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான், ஆனா மூத்தவனை அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டான்னு நினைக்கிறேன். பாத்தியா அவன் பாட்டுக்க ஏதோ ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறானா, இப்படி ஒரு நர்ஸ் வந்து கூப்பிட்டு வந்திருக்கானா அப்படின்னு பல்லு போட்டு பேசுறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம ஒரு மாதிரி பேக்க இவ அவங்க பேசுறத பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்படி பாவமா பார்த்துட்டு இருக்கிறா. ஆனா இது எதை பத்தியுமே அவளுக்கு கேர் இல்ல. அங்க என்னெல்லாம் கிடைக்கும் அது எல்லாத்தையுமே மேய்ஞ்சி தின்ன மாதிரி தின்னுகிட்டு இருக்கிறா, குடிச்சிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இந்த மாதிரி ஜே கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டு இவ இருக்கிறதுனால ஒரு 3 பொண்ணுங்க இவகிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோ பயங்கரமான ஒரு பிளே பாய், அதனால ஒரு காலத்துல பல சிலுமசங்கள் பண்ணிருப்பான். அதுல இந்த பொண்ணுகளும் உண்டு போல. உனக்கு ஜே பத்தி தெரியவே தெரியாது, பயங்கரமான கேடியாச்சு தெரியுமா, ஒரு பொண்ணுங்களையும் விட மாட்டான், எப்படியாப்பட்ட பொண்ணா இருந்தாலும் பேசி மயக்கிடுவான். அந்த அளவுக்கு அவன் பேச்சும் அவனுடைய அழகு இருக்குது. ஆனா பரவாயில்ல, இப்போ அவன் கொஞ்சம் மாறிட்டான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீ அவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொளுத்தி போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதை அவங்க சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. உண்மையில லவ் பண்ற
பண்ற பொண்ணா இருந்தா தாண்டவம் தான் ஆடும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பொண்ணுங்க வச்சு பத்த வைக்குதுங்க. இப்போ அப்படியே பாட்டெல்லாம் போட்டு எல்லாருமே டான்ஸ் ஆட நம்ம ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டான்ஸ் ஆடுறா. ஆமா இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டா இந்த மாதிரி VH1 சொல்லிட்டு என்னமோ சொல்றாங்க. அது வந்து ஆக்சுவலா ஏதோ டிவி சேனல் தான் நினைக்கிறேன். அப்புறமா வந்து அப்படியே ரொமான்டிக் சாங்கா வந்து கன்வெர்ட் ஆக அந்த மாதிரி ஃபீல் பண்ணி ஜோடி ஜோடியா ஆடிட்டு இருக்காங்கல்ல. இதுக்கு எப்படி ஸ்டெப் போடணும்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியல. வா நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவளை நெருக்கமா பிடிச்சி ஆட சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறானா. அப்படியே அவளுக்கு கண்ணெல்லாம் பொங்கி போயிருது. என்ன எதுனே தெரியல. ஒரு மாதிரி எமோஷனலா உடஞ்சு போயிருதா. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை இது வரைக்கும் அவ பார்த்தது கிடையாது. இந்த 4 செவத்துக்குள்ள தான் நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போயிருமோன்ட்டு ஒரு மாதிரி தான் இருந்திருப்பா. வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்காத மூமெண்ட்லாம் நடக்கும்போது கண்டிப்பா நம்மள வந்து அழ வச்சிருங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்கிருந்து அவங்க அம்மா வந்துட்டு ஜே ஒரு நிமிஷம் நீ வாரியா அப்படின்ட்டு அங்கிருந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு ஓகே நான் கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க அப்பா வந்து கேட்கிறாரு. அதாவது அவங்க சொந்த பந்தங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, கேட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வச்சு வந்து இப்போ ஒன்று கேட்கிறாரு. உண்மையை சொல்லி என் பையன் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நீ அவங்க கூட அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, எனக்கு இந்த உண்மைலாம் தெரிஞ்சாகணும். முதல்ல நீ யாரு, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா நடந்துக்கிறியே, கண்டிப்பா என் பையனுக்கு ஏத்த பொண்ணு நீ இல்லவே இல்லை, எங்க இருந்தோ உன்னை பிடிச்சி கூப்பிட்டு தான் வந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ யாரு சொல்லு, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், என்ன ஃப்ராடு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்ட்டு இந்த மாதிரி அதட்டி கேட்டதும் ஒரு நிமிஷம் அவங்களால பதில் சொல்ல முடியல. ஒரு மாதிரி பதட்டம் அடைஞ்சிருந்தாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் ஆனா ஒரு மாதிரி மூச்சு திணறல் ஏற்படுமா, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு மூச்சு மேலையும் கீழையும் இழுக்க ஆரம்பிச்சிருது. உடனே எல்லாருமே கூடிடுதாங்க. நம்ம ஹீரோ தான் பதறி போயிட்டு அவ கையை பிடிச்சி அங்கிருந்து வெளியே கூப்பிட்டு வரான். கால் டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்ட்டு அங்கிருந்து வண்டியில ஏத்தும் போது அவங்க அப்பா வந்து பயங்கரமா கோபப்படுறாரு. டே உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு யாரு, அவளை எங்க இருந்து கூட்டு வந்த, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் ஒரு வித்தியாசமே நடந்துக்கிறா, 4 பேர் ஒரு மாதிரி பல்லு போட்டு பேசிக்கிறாங்க, என் காதுல விழும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது, நம்ம ஃபேமிலிக்கு ஏத்த பொண்ணடா இது அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவனே கோபப்பட்டு ஆமா நாங்க ஒரே சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல தான் நான் கிளீனரா இருக்கிறேன், அங்க அவ பேஷண்டா இருக்கிறா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்லி தான் நான் ஏமாத்தி நான் அவளங்க இருந்து கூப்பிட்டு வந்திருக்கிறேன், போதுமா அவ்வளவுதான் அப்படின்ட்டு சொல்லும்போது அவங்க அப்பா வந்துட்டு ஓகே இருந்துக்கோ, என்னைக்கு தான் நீ என் பேச்சை கேட்டுருக்கிற அப்படின்ட்டு அங்கிருந்து அவ பாட்டுக்க கோபப்பட்டு போகும்போது அவ இப்ப போட்டுக்கிற நெக்லஸ் இருக்கு தெரியுமா, அது அவங்க அம்மாவுடையது போல, இந்தாங்கன்னு சொல்லிட்டு கலட்டி கொடுக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு இல்லமா நீ வீட்டுக்கு முத வந்திருக்கிற, அதை போட்டுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்து அவங்க அப்பா கேட்டுட்டு என்னது அவ்வளவு காஸ்ட்லியான நெக்லஸ் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கொடுக்க போறியா, அது நான் உனக்கு வெட்டிங் கிஃப்டா வந்து கொடுத்தது, அதை எப்படி அந்த பொண்ணுக்கு நீ கொடுக்க முடியும்ட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மாவை தடுக்கிறாங்க, எல்லாருமே தடுத்துட்டு இருக்காங்க. அங்கனுக்குள்ளாரே ஒரு பயங்கரமான ஒரு சலசல மாதிரி போறது. அந்த சத்தத்தை அவளால கேட்க முடியல, பயங்கரமா கத்திருதா. ஏன்னா அவளுக்கு சத்தம் தான் புரியாதாச்சுல்ல. இந்த மாதிரி கத்தி அழுதுட்டு அந்த நெக்லஸ் வந்து கட்டி கொடுத்துட்டு அங்கிருந்து இந்த மாதிரி கால் டாக்ஸில போயிட்டு இருக்காங்கல்ல, அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சு போய் அழுதுகிட்டே இருக்கிறா. ஒரு வழியா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய கார் கேரேஜுக்கு தெரியுமா அங்க போயிட்டு ஏதாச்சும் ஒரு கார் இருந்தா அதை எடுத்துட்டு அப்படியே அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து போகலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப ஹீரோன் கூட கேட்கிறா நம்ம வந்த மாதிரி ஏன் ஃபிளைட்ல போக கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் இந்த மாதிரி நீ ஒரு பேஷண்டா இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன், அதோடு மட்டும் இல்லாம நான் ப்ரொபேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கான விதிமுறைகளை வந்து மீறிட்டேன், சொல்ல போனா நான் இங்க வந்திருக்கவே கூடாது, அப்பா கிட்ட பணத்தை வாங்கிட்டு கடனை அடைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால தான் வந்தேன், இப்ப எல்லாமே சொதப்பிருச்சு, கண்டிப்பா நம்மள வலை வீசி தேடுவாங்க, இப்ப ஏர்போர்ட் போனா கண்டிப்பா என்னதான் வந்து பிடிப்பாங்க, உனக்கு கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஓகே இப்ப என்ன பண்ணலாம்னா அப்படியே கார் எடுத்துட்டு எங்கேயாச்சும் போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, காருக்கான கீ கூட இல்ல. அப்போ இவன் இந்த கேரவேனுக்குள்ளார ஏறி போயிட்டு இதுல ஒரு கீ இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஓகே அதை அபேஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ட்டு வண்டியை தூக்கிட்டு அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. வண்டிக்குள்ளார பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது இன்டீரியர்லாம். நம்ம ஹீரோன் இதெல்லாம் பார்த்து அப்படியே துள்ளி குதிக்கிறா. இவன் ஒரு டென்ஷன்லயே வந்து வண்டி ஓட்டி வந்துகிட்டே இருக்கிறான். வந்ததுக்கு அப்புறம் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு இவளை விட்டுட்டு இந்த மாதிரி நீ இங்க இரு, நான் வெளியே போய் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயக்கமா சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறானா. அப்ப அவளும் கேட்கிறா ரொம்ப நேரம் ஆகிறாதுல சீக்கிரமா வந்துருவல அப்படின்னு கேட்டதும் ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரமா வந்துருன்ட்டு அங்க அவளை விட்டுட்டு அந்த கேரவன் எடுத்து அவன் படுக்க போயிட்டு இருக்காங்க. அதாவது கழட்டி விட்டு போயிட்டு இருக்கான். எதுக்காகனா இந்த மாதிரி போலீஸ் பார்த்தா கண்டிப்பா நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ அவளை விட்டுட்டு போனா போலீஸ் மூலமா எப்படியாச்சும் அவளை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம கூட இருந்தா நமக்கு தான் பிரச்சனை நினைச்சு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து வேன் எடுத்துட்டு வந்துருந்தான். நைட்டும் ஆயிருது, இவ்வளவும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆயிருது, இருட்டியும் போயிருதா. அங்க இருந்த ஆட்கள் எல்லாருமே போயிருந்தாங்க. அப்படியே ரொம்பவும் பதறி போயிருந்தா, ரொம்பவும் பயமாயிருது. ஏன்னா இவங்க முன்ன பின்ன இந்த மாதிரி பப்ளிக்லாம் வந்தது கிடையாது. வெளி உலகத்துல எப்படி சர்வே பண்றதுங்கிறது சுத்தமா தெரியாது. எப்படியோ நம்ம ஹீரோ இருக்க போய் தான் இவ்வளவு நாள் வந்து சமாளிச்சு இங்க இருந்திருக்கிறாளே தவிர, அதாவது சொசைட்டில வந்துட்டு பழகி இருந்திருக்கிறா. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி விட்டுட்டு போனதும் ரொம்பவும் பதட்டமா இருந்துகிட்டு இருக்கிறா. அப்ப அங்க இருக்கிற செக்யூரிட்டி வந்து கேக்குறாங்க என்னமா ரொம்ப நேரம் பாக்குறேன் நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற, காலில் செருப்பு கூட போடல, இந்த இடம் ரொம்பவும் குளிர்ச்சியா இருக்கும், உனக்கு தான் ஏதாச்சும் பாதிக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் போன் பண்றதுக்காக வெளியே போயிருக்கிறாரு, அவர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஓகேமா ஏதாச்சும் ஹெல்ப்னா வந்து எனக்கு கூப்பிடு, நான் அந்த கேபின்ல தான் உட்காந்துருப்பேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இங்கேயும் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறான். எங்கடா போயிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு நமக்கே தெரியல. அப்ப அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த டாக்டர் தான். பயங்கரமா பிடிச்சி திட்டுறாரு. டே நீ ஏற்கனவே ரூல்ஸை மீறிட்ட, அதோட மட்டும் இல்லாம சிசிடிவில நீனவளும் அங்கிருந்து போறதெல்லாம் வந்துட்டு இங்க எல்லாமே பதிவாயிருச்சு, உன்னை இங்க ஏற்கனவே போலீஸ் வர வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, அந்த
பொண்ணுக்கு ஒண்ணு இல்லையே, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து கேட்டதும் அவளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருந்துகிட்டு இருக்கிறா, அங்க வந்து சேர்ந்துருவான்னு சொல்லும்போது அவர் வந்து பயங்கரமா திட்டுறாரு. டே, அந்த பொண்ணு வாழ்நாள் முழுவதும் வீட்டை விட்டு வெளியே வந்தது கிடையாது, வெளிநடப்பு எதுவுமே தெரியாது, ரொம்பவும் பாவண்டா அந்த பொண்ணு, ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பா பதறி போயிருவா, அவ ஹெல்த்துக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவ கிடையாது, அவ கண்டிப்பா அங்க வந்துருவா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. டே, அவளால முடியாதுடா, நீ அவளுக்கு எதுவும் பிரச்சனை உண்டாகிறாத, அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளவுதான், நீ தான் செத்த அப்படி இப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு போன் காலை கட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். அப்புறம் கொஞ்சமா யோசிக்கும் போது இந்த பக்கமா உட்காந்துருந்தா தெரியுமா, அந்த சீட்டை பார்க்கும்போது கீழே அவளுடைய ஷூ கிடக்குது, அதை பார்த்தது ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். ஐயோ தப்பு பண்ணிட்டோமோன்ட்டு யோசிக்கிறான். அப்படி இந்த பக்கமா கட் பண்ணா அவன் இந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிருந்தா. அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியலையா. அப்போ அந்த செக்யூரிட்டிட்ட போய் கேட்கிறா, என் பாய் ஃப்ரெண்ட் போனா, அவனும் வரவே இல்லைன்ட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அழுதுகிட்டே இருக்கும்போது பின்னால வந்து நிக்கிறான். அவனை பார்த்தது தான் அவளுக்கே உயிர் வருது. அப்படியே அழ ஆரம்பிச்சிருந்தா. நீ போன்லாம் பேசி முடிச்சிட்டல, இனிமேல் போன் பேச நீ போக மாட்டல, என்னை விட்டு போக மாட்டல அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதிரி கேட்கிறல்ல. போக மாட்டேன், எல்லா போன் காலையும் பேசி முடிச்சிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை ஆறுதல் படுத்திட்டு அங்கிருந்து வேன்ல ஏத்தி ரெண்டு பேருமே அப்படியே போயிட்டு இருக்காங்க. பல ஊர்கள்லாம் கடந்து வந்தாச்சு. சாப்பிட ஏதாச்சும் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு அவகிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி நமக்கு தேவையான பொருள்லாம் உள்ள போய் வாங்கிடுவான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறானா. ஆக்சுவலா இவனும் உள்ள போனா இந்த மாதிரி போலீஸ் தெரிஞ்சு போயிடும், இல்ல சிசிடிவி கேமராவில் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு இவன் வந்து வெளியே நின்றுட்டு இருக்கிறான். அப்ப கரெக்டா அந்நேரமா பார்த்து அவனுக்கு முன்னால ஒரு போலீஸ்கார் வந்து நின்று அதுல ஒரு செரிஃப் வந்து இறங்கி இருக்கிறாரு. ஆகா, போலீஸ் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, நேரா உள்ள போய் வந்து பார்த்தா இவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் கொடுத்து விட்ட காசுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம இவ்வளவு எக்கச்சக்கமா வாங்கி வச்சுக்கிட்டு பில் போட்டுட்டு இருக்கிறாளா. அப்ப கடைக்காரங்களே மிரண்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற, இல்ல நீ சொன்னல அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிற, வா நமக்கு இருந்து முதல்ல கிளம்பலான்ட்டு வெளியே அப்படி நைஸ் அங்க இருந்து போகும்போது அவ்வளவுதான் போலீஸ்காரன் பார்த்துட்டு தான் சத்தம் போட்டு அங்க இருந்து இவனை நிக்க சொல்லி கூப்பிட ரெண்டு பேருமே அங்க இருந்து தெரிச்சு வண்டிக்குள்ள ஏறி அங்க இருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண அவனுக்கு கார்ல பின்னால ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கிறான். அவன் ஒரு பக்கம் சேஸ் பண்ண, இவங்க ஒரு பக்கம் ட்ரை பண்ண, பின்னால இருந்து நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க டாட்டாலாம் போட்டுட்டு இருக்கிறா. ஒரு வழியா அந்த போலீஸ்காரன் அப்படி இப்படியுமா டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவனுக்கு டிமிக்கி கொடுத்து அங்க இருந்து தப்பிச்சு வந்திருந்தாங்க. ரொம்ப தூரம் தாண்டி வந்திருந்தாங்க. அப்போ இன்னொரு போலீஸ்காரன் அந்த ஏரியா போல இப்படி இருட்டுல வண்டி நிக்கிறத பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்க வரான். அப்ப நம்ம ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி அவனை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா அது வர போச்சுல. அப்போ இந்த மாதிரி நம்ம ஹீரோன் மட்டும் தானே இருக்கிறாங்க, வண்டி எதுக்காக நிக்கிறன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் பாய் ஃப்ரெண்ட் கொஞ்சம் வெளியே போயிருக்கிறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துருவான் சார்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிக்கிறான். இருந்தாலுமே அவர் சந்தேகம் தீரல. உள்ள வந்து சோதனை பண்றாரு. பட் நம்ம ஹீரோ வந்து கீழே ஒளிஞ்சிருப்பான் போல, பார்க்கல. அங்க இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அப்படியே மெல்லமா அந்த டார்ச் லைட் அடிச்சுக்கினே உள்ள காட்டுக்குள்ள போய் தேடி பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த கேப்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, அவர் வந்து அந்த காருக்கு தெரியுமா, அந்த போலீஸ் கார்ல இருக்கக்கூடிய கீயை எடுத்து தூக்கி காட்டுக்குள்ள வீசி விட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டி எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து தப்பிச்சு வந்திருந்தாங்க. அப்படியே போறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப தூரம் தாண்டி வந்திருந்தாங்க. அப்ப இவங்கள மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா அங்கனுக்குள்ளார கேம்பிங் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் ஓகே நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்ற நம்ம ஹீரோன் வந்து கேட்டதும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியோட போய் இவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. காலைல இருந்து எதுவுமே சாப்பிடலையா, அவங்க தான் வந்துட்டு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. ஆமா, எங்க போயிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நாங்க லாஸ் ஏஞ்சல் போயிட்டு இருக்கிறோம், ஆனா நாங்களும் கூட அங்கதான் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு நல்லாவே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு குட்டி பொண்ணு கூட இருக்கிறா, அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாளா. இவ பார்த்துட்டு உங்க பொண்ணு ரொம்பவும் அழகா கியூட்டா இருக்கிறாளே அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா பார்க்க தான் கியூட்டு, ஆனா பயங்கர வாளு, அவளை கட்டி மேய்க்கிறது நம்மளுக்கு போதும் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம போக போக நீங்களும் குழந்தை பார்க்கும் போது உங்களுக்கு அதோட அருமை என்னங்கிறது புரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இந்த மாதிரி சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, நாங்க ரெண்டு பேரும் தூங்க போறோம் சொல்லிட்டு அப்படியே வேன்ல வந்து தூங்குறாங்க. அப்போ வந்துட்டு இவ கேட்கிறா, ஆமா நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கிறேன், தப்பா நினைக்க மாட்டே, இதுக்கு முன்னால உனக்கு எத்தனை பொண்ணுங்க கூட பழக்கம் இருக்கும்? ஏன்னா இந்த மாதிரி வெட்டிங்ல வச்சு ஒரு 3 பொண்ணுங்க உன்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீ பயங்கரமான ஒரு பிளே பாயிண்ட் வேற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதான் கேட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க. ஆமா, என்ன பார்க்கும்போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது, எனக்கு மற்ற பொண்ணுகள் கூட பழகிறப்போ அதை விட எனக்கு உன் கூட இருக்கிறது ரொம்பவே இப்போ வர பிடிச்ச மாதிரி தெரியுது. அது ஏன்னு தெரியல, அன்னைக்கு நான் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வந்தப்போ ஒரு மாதிரி ஒரு மனசோட வந்துட்டேன், அப்புறம் நீ அழுது நின்னியா, எனக்கு மனசே விட்டுருச்சு, அதுல இருந்து இப்போ வரைக்குமே எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வாரா. ஓகே காலைல பேசிக்கலாம் அப்படின்ட்டு தூங்க போயிருந்தாங்க. மறுநாள் காலையில அப்படியே வண்டி எடுத்துட்டு ஜாலியா போயிட்டு இருக்காங்க. பேக்ரவுண்ட்ல சூப்பரா ரொமான்டிக்கா ஒரு சாங்லாம் பிளே ஆயிட்டு இருக்குது. வண்டி ஒரு ஓரமா ஸ்டாப் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஊர்லாம் அப்படியே சுத்தி பாக்குறாங்க. இருக்கிற ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்றாங்க. அந்த நாள் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சிரிப்பு தான். அந்த அளவுக்கு சந்தோஷமா அந்த நாட்கள் வந்து கழிஞ்சு போகுது. அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னால ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருதா, என் வாழ்க்கையிலே ரொம்பவும் மறக்க முடியாத ஒரு நாள்னா அதை நான் இன்னைக்கு தான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு நான் மாறி போவேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல. அதுக்கு காரணம் நீ தான். அந்த அளவுக்கு எனக்கு இப்போ ஒரு சந்தோஷத்தை, மிகப்பெரிய சந்தோஷம் வந்து நீ ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு ஒரு மாதிரி எமோஷனலா வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம எனக்கு வாழ்க்கை முழுவதும் இந்த மாதிரி டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கணும், எங்கேயாச்சும் ஊர் சுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு அப்படியே மறுபடியும் அவங்களோட ஜேர்னி தொடங்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோன் கூட அவனுக்காக குக் பண்ணலாம் சூப்பரா வந்து கொடுத்துக்கிட்டு
இருக்கிறா, அதெல்லாம் சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா தெரியல இந்த வேன்ல வந்து கிச்சன் அப்புறம் டாய்லெட் இது எல்லாமே ஏ டு செட் ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு டிராவல் அப்படியே நல்லபடியா போயிட்டு இருக்குது. சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவனும் வரும்போது அப்போ அந்த டாக்டர் இருக்காருல அவர் ஃபோன் அடிக்கிறாரு. பயங்கரமா கோவப்பட்டாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு நீ எப்பதான் கூப்பிட்டு வருவ அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை அதாவது நம்ம ஹீரோனை வந்து எப்படியாச்சும் பொறுப்பா கொண்டு அவர் கையில வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு பேசி வச்சிருப்பான் போல. அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீங்க எதுவுமே பயப்படாதீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க வந்துகிட்டு தான் இருக்கிறோம், வந்ததுக்கு அப்புறமா உங்க கையிலேயே நான் அவளை ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டு இருக்கிறதா பின்னால இருந்து இவ கேட்டுருதா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்படியே மனசே உடஞ்சு போயிருது. இப்பதான் நல்லா என்ஜாய் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இவனை பிடிக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி இவன் வந்துட்டு நம்மள ஹாஸ்பிட்டல கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக தான் கூப்பிட்டு வரானு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் உடஞ்சு போயிட்டு அப்படியே அங்கிருந்து அழுதுகினே ஓடி போறான். நான் போக மாட்டேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு நேரா கேரவேன்ல தான் ஏறி போறா. ஏறிட்டு என்ன பண்றானா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நான் அங்கிருந்து போறேன், நான் இங்கிருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கிறேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஓட்ட ஆரம்பிச்சிருந்தா. ஆக்சுவலா வந்துட்டு அவளுக்கு டிரைவ் பண்ணவே தெரியாது. இருந்தாலுமே வண்டியை மூவ் பண்ணி கொண்டு போய் நேரா ஒரு கண்டெய்னர் இருக்குது அதுல கொண்டு மோதிருத்தா. அவ்வளவுதான். நம்ம இரவும் பதறி போயிட்டு என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா நல்லவேளை அவளுக்கு எந்த ஒரு காயமும் அடியும் படல. அங்கிருந்து மெல்லமா அந்த ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வரான். அப்படியே மனசு உடைஞ்சு போய் இருக்கிறா. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ தான் அந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தியே என்னை கொண்டு விட போறதா சொல்லிட்டு, அப்போ உண்மையிலே என்னை கொண்டு விட்டுட்டு நீ போக போறியா, உன்னை இனிமேல் பார்க்க முடியாதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஏக்கமா வந்து கேட்டுட்டு இருக்கிறா. தயவு செஞ்சு என்ன மட்டும் அங்க அனுப்பிடாத, இத்தனை நாள் பழகி இருக்கிறேன், உனக்கு கூட தெரியல என்னை பத்தி, எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. தயவு செஞ்சு என்ன அனுப்பிடாத, நான் உன் கூடவே இருந்திருந்தேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே இதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக தான் அப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த, எதுக்காக உன்னை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்பதான் நடந்த உண்மையை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க அம்மாவுக்கு ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோய் இருந்துச்சுல, அதனால பயங்கரமா கத்திக்கிட்டே இருந்தாங்களாம் ஒரு நாள். அப்ப ரொம்பவும் பயந்து போயிட்டு அந்த சத்தத்தை கேட்டு அம்மா பக்கமே போகாம இருந்திருக்கிறா. பட் மறுநாள் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறமா ஒரு பித்து பிடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கிறா. அதுக்கப்புறம் தான் இவளை கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்கிறாங்க போல. இது அப்படியே அழுதுகிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாளா. இதை கேட்கிறப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அவனு சொல்றான் அவனுக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு கூட சொல்லியிருந்தானே நான் இது வரைக்கும் எத்தனை பொண்ணுகள் கூட பேசியிருந்தாலும் பழகி இருந்தாலும் உன் கூட பழகிறது எனக்கு ரொம்ப வித்தியாசமா ஒரு புதுவிதமான அனுபவத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு அப்படிதான் இப்போ வரைக்குமே எனக்கு அப்படி ஃபீல் ஆகிட்டு இருக்குது. நீ தான் இப்போ நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறத நினைச்சு தப்பு கணக்கு போட்ட அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதோடு மட்டும் இல்லாம நான் ஆரம்பத்தில் நினைச்சேன் அந்த டாக்டர் சொல்லும்போது இந்த மாதிரி என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும், என்ன தூக்கி ஜெயில போடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி அதுக்காக தான் நான் உன்னை கொண்டு விடணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பத்தில் நினைச்சேன். அதுக்கப்புறம் போக போக எனக்கு வந்து உன்னோட ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு அப்படின்ட்டு அவனுடைய காதல் பத்தியும் இந்த இடத்துல அப்படி வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அதோடு மட்டும் இல்லாம அப்படியே நெருங்கி போய் அவளை அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி அவன் டாக்டர் கிட்ட ஃபோன் பேசி வச்சான்ல, இந்த இடம் இப்படியே தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி அவனை ஸ்டேஷன் கூப்பிட்டு போறாங்க. இந்த பக்கமா இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கை விலங்கோட, ஏன்னா ஒரு பேஷண்ட்ங்கிறதுனால இந்த மாதிரி அவளை அங்க இருந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. தன்னுடைய பையனை இந்த மாதிரி கைது செஞ்ச விஷயம் தெரிஞ்சதுமே அம்மா பதறி போயிட்டு இவருடைய அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க. ஆனா பட் அவர் வந்து அது பெருசா எடுத்துக்கல. அவங்க அம்மா இந்த மாதிரி உரைகிற மாதிரி இந்த மாதிரி வீராப்ப காட்டுறீங்களே, ஒரு காலத்துல நீங்களும் அவனை மாதிரி தான் பொறுப்பில்லாம இருந்தீங்க, ஆனா அதை திருத்தினது யாரு, உங்க அப்பா தான், அது ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு வந்து சொன்னது தான். ஒரு காலத்துல அவரும் அப்படிதான் இருந்திருப்பாரு போல. இப்படி சொன்னது கொஞ்சம் உரைச்சு போயிருந்தா. அதுக்கப்புறம் தன்னுடைய பையனை அவருடைய பணப்பழத்தை வச்சு வெளியிடுகிறாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு போய் பார்க்கறான். அவன் அப்பார்ட்மெண்ட்ல அவன் ரூம்ல எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சு வச்சிருக்கானுங்க. யாரா இந்த வேலையை பார்த்ததுன்னு பார்த்தா கீழே இவனுக்கு கடன் கொடுத்தானுங்கல்ல அவங்க தான் இருக்கிற காண்ட்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க போல. அதோட மட்டும் இல்லாம இவனை பார்த்ததும் அங்க இருந்து துரத்துறானுங்க. இவனும் ஓடி வாரான். அடிச்சு பிடிச்சி நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வாரான். எப்படியாச்சும் டேசியை பார்த்தலாம் சொல்லிட்டு பாக்குறான். பட் டாக்டர் வந்துட்டு உள்ள போகிறதுக்கு மறுக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு பேஷண்ட், நீ அவளை பார்க்க கூடாது, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் தான் இப்ப தேவை, இது வரைக்கும் நீ பண்ண வேலைகள்லாம் போதும், இங்க இருந்து நீ கிளம்பி போன்னு சொன்னதும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருந்தான். அவனுக்கு என்ன பண்றதே தெரியல. ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி நடந்து வந்துகிட்டே இருக்கிறான். அங்க ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது, அதுல கொண்டு தலையை வச்சுட்டு இருக்கிறான். அப்ப அங்க இருக்கக்கூடிய கார்ட்லாம் பார்த்து இவனை பிடிச்சி என்ன பண்றாங்கன்னா அதே சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலை கொண்டு அட்மிட் பண்றாங்க. அதாவது இந்த மாதிரி யாராச்சும் சூசைட் பண்ற அளவுக்கு ஒரு மனநிலைமைக்கு போனாங்கன்னா அவங்கள பிடிச்சி இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணுவாங்க போல. இது எல்லாமே ஹீரோடைய பிளான் தான். எப்படியாச்சும் நம்ம ஹீரோனை பார்த்தோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அட்மிட் ஆகிறான். அதே நேரம் நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு மாத்திரலாம் கொடுத்து அவளை சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நார்மலா தான் இருக்கிறேன், ப்ளீஸ் என்ன விடுங்க, நான் ஜேவை பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா அவன் கீழே தான் இருக்கிறான் போல. கீழே ஏதோ ஒரு ரூம்ல தான் இருக்கிறதா வந்துட்டு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து சூசைட் பண்ற மாதிரி போனாரு, அவரை பிடிச்சி கொண்டு கீழே அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னது இங்க தான் இருக்கிறானா அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. இந்த பக்கமா இவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இவனை வெளியே அனுப்புங்க அப்படின்னு டாக்டர் வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க டாக்டர், நான் வந்து இப்போ மனதளவுல பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட், என்கிட்ட அப்படி பேசக்கூடாது. அதோடு மட்டும் இல்லாம தயவு செஞ்சு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேளுங்க, டேசிக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கிறான், நான் இத்தனை நாள் அவ கூட பழகி இருக்கிறேன், எனக்கு நல்லாவே தெரியும் அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதோடு மட்டும் இல்லாம அவ பாதிக்கப்பட்டு கத்திக்கிட்டு இருந்ததுனால தான் இந்த மாதிரி கொண்டு இங்க விட்டதா வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா அது உண்மையில அவங்க அம்மா தான் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறாங்க, அதனால அந்த நோயால ஏற்பட்ட வேதனையால தான் அவங்க கத்திருக்கிறாங்க, இதுதான் உண்மை அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா அப்படின்னு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி டேசியை தான் சொன்னா சார்,
சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த டாக்டருக்கு இப்பதான் யோசனை வருது. அவங்க அம்மா வேற ஏதோ ஒரு நோயில தான் இறந்து போனாங்க. இந்த பொண்ணு வேற கத்திக்கிட்டு இருக்கிறதா வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறதா சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டோம். சம்திங் ராங். அப்ப இவன் சொல்றது உண்மையோ, டேசிக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து திங்க் பண்றாப்ல. அப்புறம் அந்த வார்ட்லயே வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கடன் கொடுத்து இருக்கிறான் தெரியுமா, அவன் அங்க இருக்கிற செக்யூரிட்டிக்கு வந்து காசை கொடுத்துட்டு இவனை கொல்றதுக்காக வந்து கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கிறான். அப்போ நல்ல வேலையா இந்த ஹாஸ்பிட்டல்லையே மனநலம் பாதிக்கப்பட்ட 2 ஃப்ரெண்ட்ஸையும் பிடிச்சு வச்சான் தெரியுமா, அதுல ஒருத்தர் வந்து அவனை அடிச்சு நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறாப்ல. சோ இப்படியான ஒரு நண்பன் எங்க வந்து உதவுறான்னு பாத்தீங்களா? மறுநாள் அந்த டாக்டர் வராரு. அப்பதான் உண்மையை சொல்றாரு. நீ சொன்ன மாதிரி நாங்க டேசியோட அம்மாவுடைய ரிப்போர்ட் ஃபைல்லாம் எடுத்து பார்த்தோம். அவங்க ரொம்பவும் வித்தியாசமான ஒரு வியர்டான ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது எப்போதுமே ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த நோயால பாதிக்கப்பட்டு தான் அவங்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சது. அது ஒரு டாக்டருடைய ரிப்போர்ட் இல்ல, எல்லா டாக்டருடைய ரிப்போர்ட் ஃபைல் வச்சு பார்க்கும்போது நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதோடு மட்டும் இல்லாம அந்த நோயில பாதிக்கப்பட்டு இருந்தோம் தன்னுடைய பொண்ணை அந்த அம்மா நல்லபடியா பார்த்துருக்காங்க. டேசி நல்லபடியா வளர்த்துருக்காங்க. ஸோ டேசிக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு 2 மாசம் இங்க இருக்க தான் செய்வா. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில வெளி உலகமே தெரியாம வளர்ந்துருக்கிறா. ஸோ அதனால இன்னும் அவளை நார்மல் ஆக்கிறதுக்காக இங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் செய்வா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது. நேரா டேசி கிட்ட போய் பேசுறாரு. உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா, இது எல்லாத்துக்குமே காரணம் ஜெய் தான், அவன் தான் உன்னை பத்தி எல்லாத்தையுமே சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே சந்தோஷமா இருக்குது. ஓகே, உனக்கு வந்து அவனை ரொம்பவும் பிடிக்குமா அப்படின்னு வந்து கேட்டதும் எனக்கு வந்து அவனை பிடிக்காது, ஆனா பட் நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. என்னது பிடிக்காது, லவ் பண்றேன் தெரியல, எனக்கு பிடிக்கும், லவ் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இவனும் கேட்கறான், நீங்க என்னைக்காச்சும் லவ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நானும் பண்ணிருக்கிறேன் என்னுடைய மனைவியை, பட் நாங்க 2 பேரும் விவாகரத்து பண்ணிட்டோம், இப்போ பிரிஞ்சுதான் இருந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது ஒரு மாதிரி வேதனையா சொல்லும்போது, சார் உங்களை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது இன்னுமே உங்க ஒய்ஃபை நீங்க லவ் பண்றீங்க தானே அப்படின்ட்டு இந்த மாதிரி சாதாரணமா நார்மலா பேசுறாள்ல அம்மான்னு சொல்லிட்டு தலையாட்டுறாரு. ஸோ அவருக்குள்ள இருக்கிற வேதனைகள் என்னன்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த பக்கமா நம்ம ஹீரோவுக்கு ஒரு லெட்டர் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா கிட்டத்தட்ட $40,000 கடன் அடைக்கிறதுக்காக வந்து அனுப்பி வச்சிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாம உன் கடன்லாம் அடைச்சதுக்கு அப்புறமா உன் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இங்க வந்து உனக்கு பிடிச்ச தொழில இங்க இருந்தே பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்ததும் அவனுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிருது. இப்போ அப்படியே நாட்கள் கடந்து போக ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அங்க இருந்து ஒரு சந்தோஷமா கிளம்பி வந்துட்டு இருக்கிறா. இந்த பக்கமா இவன் இருக்கிறான்ல, இங்க இருக்கக்கூடிய அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், ஓகே நான் போயிட்டு வரேன், கண்டிப்பா நான் அப்பப்போ உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு ஒரு பிரியா வழியா அங்க இருந்து கிளம்பி வரான். ஃபைனலி 2 பேருமே வந்து சந்திக்கிறாங்க. பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம். அப்படி வந்து ஹக் பண்ணி காதல் வெளிப்படுத்துறாங்க. அவ்வளவுதான், ரொமான்ஸ் பண்ணி கிஸ் பண்ற மாதிரி தான் இந்த படம் ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சு போகுதுங்க. ஓகே, இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.